இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு சந்தேகம் வர மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. இல்லம்மா, இல்ல. செல்வி, ஐயா ஒரு கப் காஃபி கொடுமா. இதை எடுத்துட்டு வரையா. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க மாமா. ஏய், நான் உன்னை காஃபி கேட்டேனா? இல்ல மாமா, நீங்க தான் செல்வி அக்காட்ட காஃபி கேட்டீங்க. நான் அவகிட்ட தானே கேட்டேன், நீயா கொண்டு வந்த? எல்லாம் அவங்க உங்க காரியம் மட்டும் பார்த்தா போதும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிட வேண்டாம். சாரி மாமா. பாரு, இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிடாத. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, நான் உன் மாமாவா? உங்க ரெண்டு பேருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்திரா சொன்னதுனாலதான் நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க. கெஸ்டா வந்தா கெஸ்டா தான் இருந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு எதுக்காக ரெண்டு பேரும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நோடிச்சிட்டு இருக்கீங்க? உன்னால என் குடும்ப நிம்மதியா போச்சு. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. முகத்தை பார்க்கவே நான் விரும்பல. ஏன் ஐலி, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இவரு கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாரு. உன்னை யார் இவருக்கு இதெல்லாம் பண்ண சொன்னது? நீ எதுக்கு எனக்காக இவர்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்? வா போலாம். இல்லங்க, அது ஐலி, மாமா அதான் இவர் கண்ணு முன்னாடி நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருல, எதுக்கு தேவையில்லாம இவருக்கு சங்கடத்தை கொடுத்துக்கிட்ட? வா போலாம். ஐலி, நான் சொல்றேன்ல, வா. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது, நான் உன் மாமாவா? உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சாரி ஐலி. எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? அப்படியும் சொல்லலாம். நீ எனக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. இப்போ ஒரு நான் அப்படி திட்டினாரே, இதெல்லாம் எனக்காக தானே பொறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தானே, அதுக்குதான் சாரி சொன்னேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படி பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. எனக்கும் நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல ஐலி, என்னதான் இருந்தாலும் அவரு மேல இப்படி கோவப்பட்டு இருக்க கூடாது. விடுங்க சிவா, அவருக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
அத நினைச்சு எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. போதுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இன்னைக்கு காலையில என் கூட அவர் பைக்ல வந்தாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீ கூட நேத்து என்ன சொன்ன? அவர் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் மாறி இருக்கு, அப்படி இப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட பேசின. ஆனா இப்ப பாரு. சித்தப்பா, என்னாச்சு? ஏன் அயலி அப்படி திட்டினீங்க? நான் திட்டுனதுல என்ன இந்திரா தப்பு இருக்கு? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தான் உங்களை பிடிக்காது இல்ல. நீ சொன்னதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா உங்க 2 பேரும் இதையே காரணமா வச்சுக்கிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலமா, அதான் திட்டினேன். இனிமே சரியா நடந்துப்பாங்க இல்ல. இப்ப அயலி கொடுத்த காஃபியே நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. ஆனா மத்தியானம் அவ சமைச்ச சாப்பாட்டை தானே சித்தப்பா எல்லாருமே சாப்பிட்டோம். அப்ப கூட அவ உங்களுக்காக தானே சமைச்சேன்னு சொன்னா. அதை நீங்களும் கேட்டு ரொம்ப சந்தோஷமா தானே சாப்பிட்டீங்க. அப்புறம் அன்னைக்கு நீங்க ஜெயில இருந்து வந்ததும் அவங்க ரூமுக்கே தேடி போய் பேசிட்டு வந்தீங்களே சித்தப்பா. இப்போ என்னாச்சு? எதுக்காக நீங்க திடீர்னு இப்படி கோவமா நடந்துக்கிறீங்க? அவ மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க இந்த வீட்ல வந்து தங்கியிருக்காங்க. நாம எதுக்காக அதை தப்பா நினைக்கணும் சித்தப்பா? என்னமா சொல்ற? அப்போ என் மேலதான் தப்புன்னு சொல்றியா? சித்தப்பா, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. மேபி அவங்கள இந்த விஷயத்துல நீங்க தப்பா கூட புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம்ல. உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கோம். அத முடியலன்னா அவங்க கிளம்பி போயிட போறாங்க. ஆனா அதை தவிர அவங்க மேல ஒரு தப்ப கூட உங்களால சொல்ல முடியாது. சித்தப்பா, பாவம் இல்ல அவங்க. எனக்கு அவங்க 2 பேரோட நிலைமையும் நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க தப்பான எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்ல. ஒருவேளை அவங்க நல்லவங்க மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறதா இருந்தா கூட ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம இவ்வளவு நாள் அவங்களால இந்த வீட்டுல இருந்திருக்க முடியாது சித்தப்பா. இது வரைக்கும் அவங்களால நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கே தவிர வேற எந்த கெடுதலும் நடக்கலையே. அம்மா, நீ என்ன பார்த்துட்டு இருக்கியா? நான் பேசுறது கேக்குதா? இன்னையோட நீ என்னை விட்டு போய் 22 வருஷம் ஆச்சு. நீ என் கூட இருந்தது கொஞ்ச காலமா இருந்தாலும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்க முடியாத அளவுக்கு நல்ல நினைவுகளை நீ எனக்கு கொடுத்துட்டு போயிருக்க. அதோட எனக்கு நிறைய பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிருக்க. அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேம்மா. என்ன நினைச்சு நீ பெருமைப்படுற அளவுக்கு நான் நடந்துப்பேன்.